ஏல இந்த கடவுள் இருக்குங்கிற கூட நம்பு. கடவுளை நம்பிக்கை இருந்ததுன்னா நீ கையெடுத்து கும்பிடு. அதை விட்டுட்டு நான் தான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சில மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க போய் புறம்போக்கு போயிடுவோம் வந்து சேர்தானுங்க. மாசம் 6 மாசத்துக்கு ஒருக்க வருது வந்துகிட்டே இருக்கான். ஆமா, ஒருத்தர் என்ன பொம்பளை பிள்ளை நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போனான், தப்பிச்சு ஓடி போனான். ஆமா, இங்க நிறைய பிரச்சனை வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு அங்க ஒரு நாடு உருவாக்கிக்கிட்டு இருக்கான். ஆமா, மைக்க ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்தான், இந்த முடிய போட்டு இப்படி பேயாட்டம் ஆடிக்கிட்டு அவன் வந்தான். அகோரிட்டு அவன் வந்து ஊருக்குள்ள வந்து இன்னொரு அட்டியம் பண்ணிக்கிட்டு நடக்கான். இப்ப புதுசா மகாவிஷ்ணு வந்திருக்காரு. மகாவிஷ்ணு சித்தர் சொன்னதை மக்களுக்கு போதிக்க வந்திருக்காரு. முன் ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்துல பலன் உண்டு. யார மின்னி ஜென்மத்துல யார் என்ன பாவம் செஞ்சாலும் யாருக்குமே தெரியாது. ஒரு ஜென்மம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நம்பிக்கை தான். ஆனா அதை வச்சு இப்படி விளையாடாதீங்களே சாமியா. தாகம்ல மகாவிஷ்ணு, நீ இந்த மைக்கு பிடிச்சி ஸ்டைலா பேசுறதையும் பார்க்கும்போது நீ வேற எதுக்கும் அடிப்படுதல. வார சாமிய புல்லா பொம்பளை ஆளுக்கே ஆசீர்வாதம் பண்ணுதானுங்க. ஒருத்தனாவது ஆம்பளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டானுங்க. அவனா பொம்பளையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஆசிரமம் நடத்தி ஒருத்தையும் போயிட்டான். இன்னொருத்தன் அகோரின்னு சொல்லிட்டு சித்திட்டு அலைஞ்சான் பாரு. அவனும் பொம்பளையில வச்சுதான் பொம்பளைக்கு தீச்சட்டி எடுக்கான், பொம்பளைக்கு தான் அருளாக்கு சொல்லுவான். இது என்ன கேமரா இருக்குமா போகுது? ஏமா சாமி இது உடனே இது சாமி தண்டனமானுங்க. ஆமா, அவனும் பொம்பளையில வச்சுக்கிட்டு அது அவனும் பொம்பளையில தான் ஆசீர்வாதம் பண்ணுதான். இப்ப நீ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து அதுலயும் நீ பொம்பளையில உன் காலில் வந்து உழுதாத, நீ அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுத. அது என்ன பொம்பளையிலே வச்சு பிக்கப் பண்ணுதில்ல. இதுக்கு ஒருத்தராவது ஆம்பளையாளுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேக்கானுங்க. அடைக்க பொம்பளைகளுக்கு தான் பண்ணுதானுங்க. வந்து சேர்ந்தானுங்க பாருங்க மகாவிஷ்ணு. நீ பெரிய கடவுளால ஏதோ சித்தர்கிட்ட பேசுறீங்க. சித்தர் வந்து உன்கிட்ட சொன்னாரோ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு சொன்னாரோ? போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துலதான் இப்படி வந்து பிறந்திருக்கேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால இந்த ஜென்மத்தில் நீ கழித்துங்க போறல. உன் நாக்கில 7.5 சனி குடியிருந்து விளையாடுதான். அது மட்டும் நல்லா தெரியுது. வாரானுங்க பாரு. ஒருத்தி பொம்பளை சாமி ஊரை ஏமாத்திட்டாலேதான் ஒருத்தன் இப்படி வாரானுங்களே. ஐயோ சாமி தாங்க முடியல. நான் தான் கடவுளுங்கானுங்க. தயவு சொல்லுதேன் கேளுங்க. சாமியை போய் கும்பிடு. ஏசப்பாவா இருந்தாலும் கும்பிடு, அல்லாவா இருந்தாலும் கும்பிடு, எந்த சாமியாலும் கும்பிடு, பரமசிவனையும் கும்பிடு. எனக்கு பரமசிவன் ரொம்ப பிடிக்கும். என்ன படைச்ச ஐயான்னு நான் நம்புவேன், அவரை கும்பிடுவேன். உங்களுக்கு என்னென்ன சாமி தேவைக்கோ அந்த சாமியை கும்பிடுங்க. ஆனா நான் தான் சாமி, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வரவன செருப்ப சாணில முக்கி விளக்க மாத்த உச்சந்தலையே அடிங்க. ஆமா, புறாடு இருக்காங்க. இவன் இந்த மகாவிஷ்ணு கடவுள். நீ மயக்க பிடிச்சி பேசுற ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது நீ அடுத்த நித்யானந்தா அவதுக்கு பிளான் போடுதல. ஆமா, நல்லா தெரிஞ்சுட்டு நம்பாதீங்க. ஆமா, என்ன சொன்ன ஏதோ எல்லாத்தையும் எந்த இதுமே பழக்கமே இல்லாம ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நினைச்சதை நடக்கும் வைக்க. நீ என்னது எல்லாம் அறிவியல் வளர்ந்து எங்கேயோ போயிட்டு, அறிவியல் வளர்ந்துட்டு காலங்காலமா நீங்க பேசுற பொய்யெல்லாம் மறைச்சு அறிவியல் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அறிவியல் ரீதியா என்ன ஆம்பளை இல்லாம பிள்ளை பிறதுக்கே வந்துட்டு இம்ம என்னது நீ பேசுத? இங்க வேலை செய்யாதவனுக்கு மாத்திரையை போட்டா வேலை செய்யும். அப்படி வந்துட்டு அறிவியல் எப்படியோ வளர்ந்துட்டு இப்பவும் பழைய ராமாயணத்தையே தான் படிக்கானுங்க. அநியாயம் பண்ணுதானுங்க. தாங்க முடியல. பள்ளியெடுத்து போய் பேச போனா பிள்ளைகளுக்கு உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்ல பெரிய ஆளா ஆகணும் அப்படி பேசுறத விட்டுட்டு இவன் என்னமோ சித்தரி வேண்ட சொல்லி அனுப்பினாரா. அந்த பள்ளியெடுத்துக்கு போனாராம். போய் அங்க போய் போட்டு நக்குனானா. நல்ல கேள்வி நாக்கப்படுற மாதிரி கேட்பேன். எவனையும் நம்பாதீங்க. கடவுள்னு சொல்லுதோன்னு நம்பவே நம்பாதீங்க. கடவுள் பேரை சொல்லிட்டு வரணும் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு தேவையா கோயில போய் உங்க அமைதியா போய் உட்காருங்க. கடவுள் உங்ககிட்ட வந்து பேசுவாரு. சத்தியமா சொல்லுதேன். கடவுள் சொன்னா அது சொன்னா இது சொன்னா சோசியர் சொன்னா அது சொன்னா நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கா, கோயில போய் அமைதியா உட்காருங்க. கடவுள் உங்ககிட்ட வந்து பேசுவாரு. இது சத்தியமான உண்மை. நான் அனுபவிச்சு சொல்லுதேன். ஆமா, அது தெரிஞ்சுக்கிடுங்க. எவனையும் நம்பாதீங்க. பிராடுகளோ உருட்ட சித்து தானுங்களே சாமின்னு